அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, 16/2/2025 அன்று வரும் சங்கடகர சதுர்த்தி, முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை பற்றி. இந்த சங்கடகர சதுர்த்தியில் இந்த மாதிரி முறையில் வழிபடுறதுனால நம்மளுடைய வேண்டுதல்கள் மற்றும் சங்கடங்கள் எவ்வாறு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. முழுமுதற் கடவுளான கணேச பெருமானுக்கு உண்டான சங்கடகர சதுர்த்தி தான் நாளைக்கு வருது. அதாவது 16/2/2025 அன்று வருகிறது. இந்த சங்கடகர சதுர்த்தியில் நம்மளுடைய சங்கடங்கள் மற்றும் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறக்கூடிய ஒரு வேண்டுதல் ஒன்று இருக்குங்க. இந்த மாதிரி முறையில் நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மற்றும் நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, உத்தராயணத்தில் வரக்கூடிய முதல் சங்கடகர சதுர்த்தி, அதாவது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியில் இருந்து அடுத்து 4வது நாள் வரக்கூடிய தேய்பிறை திதியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுவும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் இல்லை. மாசி மாதத்தில் நிறைய தெய்வ விஷயங்கள், தெய்வ அனுகிரகங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் நடந்திருக்கு. ஸோ அதை பற்றின விஷயங்களை இப்போ பார்ப்போம். இந்த சங்கடகர சதுர்த்தி, சங்கடம் என்றால் துன்பம், ஹர என்றால் அறவே ஒழிப்பது என்று அர்த்தம். இந்த சங்கடகர சதுர்த்தியில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை தேங்காய் தீபம் இட்டு வழிபடுவதன் மூலம் மிக சிறப்பான பலன்களை நம் வாழ்க்கையில நாம் அனுபவிக்க முடியும். அதாவது உத்தராயண காலத்துல மாசி மாதத்துல வரக்கூடிய முதல் சங்கடகர சதுர்த்தியை நாம விரதம் இருந்து, சுத்தபத்தமா விரதம் இருந்து விநாயக பெருமானை நாம் முழு ஆத்மாத்மாவோடைய வழிபடுவதன் மூலம் நம்மளுடைய துன்பங்கள் மற்றும் துயரங்கள் படிப்படியா குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த சங்கடகர சதுர்த்தியில என்ன ஒரு முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் மற்றும் துயரங்களை விநாயக பெருமான சங்கடகர சதுர்த்தியில வழிபட்டு அவர்களுக்கு தன்னுடைய துன்பங்களை போக்கி வாழ்க்கையில மென்மேலும் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு. நவகிரகங்களே அந்த அளவுக்கு சங்கடகர சதுர்த்தியில விநாயக பெருமானை வழிபட்டு வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க அப்படின்னா, நாமெல்லாம் மனித பிறவிகள். நாம் இந்த சங்கடகர சதுர்த்தி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நன்னாளில் வருது அப்படிங்கிறத நாம் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் விநாயக பெருமானை வழிபட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் மென்மேலும் பயன்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. தவற விடாமல் நாளைக்கு, அதாவது 16/2/2025 மாசி மாத சங்கடகர சதுர்த்தியை நீங்கள் கண்டிப்பாக தவற விடாமல் இந்த வேண்டுதலை செய்யுங்க. நாளைக்கு அதிகாலையில் நீங்கள் எந்திரிச்சு குளித்து சுத்தபத்தமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலையோ அல்லது விநாயகர் படங்களோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, பொட்டுக்கள்லாம் வச்சு, பூக்கள்லாம் வச்சு தீபதூப ஆராதனை செய்யுங்க. மறக்காமல் நாளை மாலை பொழுதுல பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகர், அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை 11 முறை நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை வச்சு 11 முறை நீங்கள் வலம் வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் அந்த வேண்டுதல் பண்ணும்போது நீங்கள் என்ன வகையான மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் 11 முறை வலம் வரலாம், அல்லது 27 முறை வலம் வரலாம், அல்லது 54 முறை வலம் வரலாம், அல்லது 108 முறை வலம் வரலாம். இப்போது 11 முறை வலம் வரும்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை நீங்கள் சொல்லணும். அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓம் கணபதையே நமக. மீண்டும் சொல்கிறேன், ஓம் கணபதையே நமக. நீங்கள் மனசில் இந்த மந்திரத்தை ஆத்மார்த்தமாக நினச்சி மனமுருகி முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை நீங்கள் வேண்டி வழிபட்டீங்க அப்படின்னா
உங்களுடைய சங்கடங்கள் மற்றும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் இவர் படிப்படியாக கண்டிப்பாக நிவர்த்தி செய்வார். இதை உங்களுடைய சங்கடங்களை போக்கி வாழ்க்கையில் ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையா, ஆரோக்கியமான வாழ்க்கையா கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே போல் இந்த பூஜை நீங்கள் பண்ணும் பொழுது மாலையில் உங்களுடைய வீட்லேயோ அல்லது கோவில்லையோ நீங்கள் விநாயகர் பெருமான சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் வணங்கும் போது மிக மிக முக்கியமான ஒரு தீபம் ஒன்று இருக்குங்க. இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் நீங்கள் வளரக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இதை ஏற்றுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் மென்மேலும் உயர்ந்து போவீங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் விளக்கு. இந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா தேங்காயை சரிபாதியாக உடைச்சி அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் தீபமும் நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது நெய் தீபமும் பயன்படுத்தலாம். நெய் தீபம் பயன்படுத்தினா இன்னும் சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா நெய் தீபத்தை பற்றி நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நிறையா சொல்லியிருக்கேன். அகல் விளக்கில் நீங்கள் நெய் ஊற்றி தெய்வங்களை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்சி தராங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அந்த நெய் தீபத்துக்கு உண்டான பவர் இருக்குது. ஸோ தேங்காயில் எல்லா பக்கமும் மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு தேங்காயில் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் மற்றும் சங்கடங்கள் விரைவில் போக்குவார் கணநாதன் விநாயகப் பெருமான். கண்டிப்பாக இது போக்குவார் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன விஷயத்த, ஒரு நுணுக்கத்தை சொல்கிறேன். இந்த விஷயத்த நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். நீங்கள் நெய் தீபம் இட்டு விநாயகப் பெருமானை வணங்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் கல்கண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கல்கண்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு மூடியில், அதாவது தேங்காயை உடைச்சிங்க அப்படின்னா 2 மூடியாக கிடைக்கும். இந்த இந்த 2 மூடியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூடியிலையும் தனித்தனியாக நீங்கள் தீபத்தை ஏற்றலாம். நெய் ஊற்றி அதில் பஞ்சு திரியும் போடலாம், நூல் திரியும் போடலாம். அதில் தீபத்தை ஏற்றும் போது ஏற்றினதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் கல்கண்டு, இந்த மூடியில் ஒரு 4 கல்கண்டும் அந்த மூடியில் ஒரு 4 கல்கண்டும் போட்டிங்க அப்படின்னா நெய்யோடு சேர்ந்து அது உருகி அது கரைஞ்சி தீபமாக வரும் பொழுது உங்களுடைய அந்த நெய் எந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்புத்தன்மை கொடுக்குதோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இனிமையான விஷயங்கள் இனிமேல் துவங்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை மற்றும் ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்துக்கும் முக்கியமான நாட்கள். அதாவது 16/2/2025 மதியம் 12 மணிக்குள்ளார திருமணமான பெண்கள் உங்களுடைய மாங்கல்ய சரடு மாற்றிக்கொள்வது சிறப்பு வாய்ந்தது, உகந்ததும் கூட. அது ஏன் 12 மணிக்குள்ள சொல்கிறேன் அப்படின்னா எப்பயுமே சூரியன் வளரக்கூடிய விஷயத்தில் நீங்கள் அந்த டைமில் உங்களுடைய தாலி சரடானது நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே போவீங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் மற்றும் நம்பிக்கை. 12 மணிக்கு பின்னாடி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா தேஞ்சு போகிறாரு, அதாவது தேய்பிறைய போகிறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மறையக்கூடிய ஸ்தானத்துக்கு போகிறாரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா மாலை நேரத்துலையோ மறையக்கூடிய ஸ்தானத்துலையோ இருக்கும் போது தாலி சரடு சேஞ்ச் பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கிறீங்க அப்படின்னா மதியம் 12 மணிக்கு முன்னதாகவே நீங்கள் மாற்றிக்கோங்க. நல்ல நாட்கள் நல்லாவே இருக்குது. ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்து நீங்கள் மற்ற நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்துடைய முக்கிய சிறப்பம்சம்லாம் நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய பதிவுகளில் நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த பதிவில் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன். இந்த சங்கடகர சதுர்த்தியில் தேங்காய் தீபத்தை நீங்கள் ஏற்றனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய தசா பக்தி, உங்களுடைய ஜாதகத்தில் சனி திசை இருந்துட்டாலோ அல்லது வேற ஒரு அசுப கிரகங்கள் உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்குது, ரொம்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாக போகுது, வாழ்க்கையில் எல்லாமே எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப நெகட்டிவான தாட்டில் போகுது, ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தியில் தேங்காய் தீபத்தை வச்சு நீங்கள் கணபதியை வழிபட்டீங்க அப்படின்னா அந்த முழுமுதற் கடவுளான கணநாதன் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பத்தை கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா செவ்வாய்
திசை நடக்கிறவங்க, சந்திர திசை நடக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்கடகர சதுர்த்தியில் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைய நாட்கள் தவற விடாதீங்க. 16/2/2025 அன்று குளிச்சுட்டு சுத்தபத்தமாக முழுமுதற் கடவுளான கணநாதனை கணபதியை நீங்கள் மனசார மனமுருகி ஆத்மார்த்தமாக வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் மற்றும் உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே முழுவதும் போக்குவார். அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. முழு நம்பிக்கையோடைய ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபடுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இதை ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த பதிவு உபயோகம் இல்லைனாலும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ இந்த பதிவு முக்கியமானதாக இருக்கலாம். அவங்க இந்த ஆன்மீக பதிவை பார்த்து பயன்பெற்று வாழ்க்கையில் முன்னேறட்டும். அவங்க ஒரு விஷயத்தில் முன்னேறினாங்க அப்படின்னா அந்த முன்னேற்றத்துக்கு உண்டான படிக்கற்களை நீங்கள் இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் அதில் ஒரு பலன் இருக்குது. நன்றி மக்களே, வணக்கம்.